For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மதச்சார்பின்மை செக்யுலரிசம் என்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை தூண்களில் ஒன்றாகும். பொதுவாக மதச்சார்பின்மை என்றால் அரசையும் மதத்தையும் பிரித்து வைப்பது என்று பொருள். ஆனால் இந்திய சூழலில் இதன் அர்த்தம் சற்று வித்தியாசமானது மற்றும் ஆழமானது. அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை தொடக்கத்தில் 1950 அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை நேரடியாக இல்லை என்றாலும் சரத்து 25 முதல் 28 வரை உள்ள உரிமைகள் மூலம் அது நடைமுறையில் இருந்தது. முகவுரை பிரியாம்பிள் 1976 ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் மதச்சார்பற்ற செக்யுலர் என்ற சொல் முகவுரையில் அதிகாரப்பூர்வமாகச் சேர்க்கப்பட்டது. சரத்து 15 மதம், இனம், சாதி ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. சரத்து 25 தனிநபர் ஒருவர் தான் விரும்பிய மதத்தை தழுவவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. சரத்து 26 மத நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரத்து 27 எந்த ஒரு மதத்தையும் வளர்ப்பதற்காக குடிமக்களிடம் வரி வசூலிக்க கூடாது. சரத்து 28 அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மத போதனை செய்யக்கூடாது. எஸ்.ஆர். பொம்மை வழக்கு எஸ்.ஆர். பொம்மை கேஸ் 1994 மதச்சார்பின்மை குறித்த மிக முக்கியமான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதுவாகும். தீர்ப்பு: மதச்சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு பகுதியாகும். விளைவு: எந்தவொரு மாநில அரசாவது மதச்சார்பின்மைக்கு எதிராகச் செயல்பட்டால் அந்த அரசை கலைக்க ஆர்டிக்கிள் 356 மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று இத்தீர்ப்பு உறுதி செய்தது. ஏன் இந்தியாவுக்கு இது அவசியம்? இந்தியா பல்வேறு மதங்கள், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களைக் கொண்ட ஒரு துணைக்கண்டம். இங்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிலைநாட்ட அரசு எந்த ஒரு மதத்தையும் சாராமல் நடுநிலையாக இருப்பது அவசியம். மக்களாட்சி டெமோக்ரசி என்பது ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்களது பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் ஆட்சி முறையாகும். இதன் மிகச்சிறந்த விளக்கமாக அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் கூறியது: மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களாட்சியே மக்களாட்சி ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள், பை த பீப்பிள், ஃபார் த பீப்பிள். மக்களாட்சியின் முக்கிய அம்சங்கள்: வாக்குரிமை. 18 வயது பூர்த்தியடைந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கும் உரிமை உண்டு. இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு பிடித்த தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். சுதந்திரம். பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் மற்றும் தாங்கள் விரும்பும் மதத்தை பின்பற்றும் உரிமை மக்களுக்கு உண்டு. சமத்துவம். சாதி, மதம், இனம், மொழி என எந்த பாகுபாடும் இன்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மக்களே அதிகாரம். ஒரு நாட்டில் என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இறுதி அதிகாரம் மக்களிடமே உள்ளது. மக்களாட்சியின் வகைகள்: நேரடி மக்களாட்சி டைரக்ட் டெமோக்ரசி. மக்கள் நேரடியாக சட்டங்களை உருவாக்குவதில் பங்கேற்பார்கள். உதாரணம் சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி இன்டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி. மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த பிரதிநிதிகள் மக்களுக்காக சட்டங்களை உருவாக்குவார்கள். உதாரணம் இந்தியா, அமெரிக்கா. மக்களாட்சி டெமோக்ரசி என்பது உலகளவில் சிறந்த ஆட்சி முறையாக கருதப்பட்டாலும் அதிலும் சில குறைபாடுகள் மற்றும் சவால்கள் இருக்கவே செய்கின்றன. மக்களாட்சியின் முக்கிய குறைபாடுகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன. முடிவெடுப்பதில் தாமதம், டிலே இன் டிசிஷன் மேக்கிங். மக்களாட்சியில் எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டுமானாலும் பல கட்ட ஆலோசனைகள், விவாதங்கள் மற்றும் வாக்கெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும். இதனால் அவசர காலங்களில் விரைவான முடிவுகளை எடுப்பது கடினமாகிறது. தகுதியற்றவர்களின் தேர்வு. புவர் சாய்ஸ் ஆஃப் லீடர்ஸ். அனைவருக்கும் வாக்குரிமை இருப்பதால் சில நேரங்களில் மக்கள் உணர்ச்சிவசப்பட்டோ அல்லது பணத்திற்கோ ஆசைப்பட்டு தவறான நபரை தேர்ந்தெடுத்துவிடும் வாய்ப்பு உள்ளது. இதனால் தகுதியற்றவர்கள் அதிகாரத்திற்கு வரும் சூழல் உருவாகிறது. நிலையற்ற அரசாங்கம். இன்ஸ்டபிலிட்டி.
கூட்டணி ஆட்சிகள் அமையும் போது கட்சிகளுக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாட்டால் ஆட்சி கவிழும் நிலை ஏற்படும். இது நாட்டின் வளர்ச்சி பணிகளை பாதிக்கும். ஊழல் மற்றும் முறைகேடுகள் கரப்ஷன். தேர்தலில் வெற்றி பெற அதிக பணம் செலவழிக்கப்படுவதால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பணத்தை ஈடுகட்ட அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபட வாய்ப்பு அதிகம். பெரும்பான்மையினரின் ஆதிக்கம் tyranny of the majority. மக்களாட்சியில் பெரும்பான்மை வாக்குகள் பெறுபவர்களே வெற்றி பெறுகிறார்கள். இதனால் சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகளும் உரிமைகளும் சில நேரங்களில் புறக்கணிக்கப்படலாம். அதிக செலவு எக்ஸ்பென்சிவ் ப்ரோசஸ். தேர்தல்களை நடத்துவதற்கும் பிரச்சாரங்கள் செய்வதற்கும் அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. ஒரு ஏழை நாட்டிற்கு இது பெரிய பொருளாதார சுமையாகும். மக்களாட்சியின் நன்மை ப்ரோஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களின் விருப்பப்படி ஆட்சி அமையும். அமைதியான முறையில் ஆட்சியை மாற்ற முடியும். தனிமனித கண்ணியம் காக்கப்படும். சர்வாதிகாரத்தின் நன்மை ப்ரோஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப். முடிவுகள் மிக விரைவாக எடுக்கப்படும். சில நேரங்களில் நாடு மிக குறுகிய காலத்தில் ஒழுங்குபடுத்தப்படும். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இது அடக்குமுறைக்கே வழிவகுக்கும். இந்தியாவின் மக்களாட்சி முறை ஏன் தனித்துவமானது? இந்தியாவின் மக்களாட்சி முறை இந்தியன் டெமோக்ரஸி உலகிலேயே மிகப்பெரியது மட்டுமல்ல, அது பல சுவாரஸ்யமான மற்றும் தனித்துவமான சிறப்பம்சங்களை கொண்டது. ஏன் இந்தியாவை மக்களாட்சியின் தாய் மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று அழைக்கிறோம் என்பதற்கான காரணங்கள் இதோ. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட மக்களாட்சி நாடு. கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கும் இந்த தேர்தல் திருவிழா உலகின் பல நாடுகளை வியக்க வைக்கிறது. ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் கடைசி மனிதனுக்கும் வாக்குரிமை இருப்பதை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை டைவர்சிட்டி. இந்தியா பல மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் இனங்களைக் கொண்ட நாடு. இத்தனை வேறுபாடுகள் இருந்தும் ஒரே அரசியல் சாசனத்தின் கீழ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அனைவரும் ஒற்றுமையாக மக்களாட்சியை பின்பற்றுவது ஒரு மிகப்பெரிய அதிசயம். எழுதப்பட்ட மிக நீளமான அரசியல் சாசனம் லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவின் அரசியல் சாசனம் உலகிலேயே மிக நீளமானது. இது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உறுதி செய்வதுடன் அரசு எப்படிச் செயல்பட வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறது. கூட்டாட்சி மற்றும் நாடாளுமன்ற முறை ஃபெடரல் அண்ட் பார்லமெண்டரி சிஸ்டம். இந்தியா ஒரு மறைமுக மக்களாட்சி முறையை பின்பற்றுகிறது. மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள பொதுவான விவகாரங்களை கவனிக்கும். மாநில அரசு அந்தந்த மாநில மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த அதிகார பகிர்வு முறையே இந்தியாவை சிதறாமல் வைத்திருக்கிறது. சுதந்திரமான அமைப்புகள் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்திய மக்களாட்சியின் தூண்களாக திகழும் அமைப்புகள் யாரிடமும் கையேந்தி நிற்பதில்லை. நீதித்துறை ஜுடிஷரி சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்கிறது. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் நியாயமான தேர்தல்களை நடத்துகிறது. சிஏஜி அரசின் வரவு செலவுகளை கண்காணிக்கிறது. அமைதியான அதிகார மாற்றம். இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது எந்த ஒரு வன்முறையும் இன்றி மக்கள் தீர்ப்பிற்கு மதிப்பளித்து தோற்றவர்கள் பதவியை விட்டு விலகுவதும் வென்றவர்கள் பொறுப்பேற்பதும் நமது மக்களாட்சியின் முதிர்ச்சியை காட்டுகிறது. இந்திய அரசியலமைப்பின் மதச்சார்பின்மை அணுகுமுறையிலிருந்து பிரான்ஸ் என்ன கற்றுக்கொள்ளலாம்? பிரான்ஸ் நாட்டின் மதச்சார்பின்மை கொள்கை லைசித்தே லைசைட் என்று அழைக்கப்படுகிறது. இது மதத்திற்கும் அரசுக்கும் இடையே கடுமையான பிரிவினை ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் வேண்டும் என்கிறது. அதாவது பொதுவெளியில் மதத்திற்கு இடமே இல்லை. மாறாக இந்திய மதச்சார்பின்மை கொள்கை ரீதியான இடைவெளி பிரின்சிபல் டிஸ்டன்ஸ் மற்றும் அனைத்து மதங்களுக்கும் சம மரியாதை சர்வ தர்ம சமபாவ என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. தற்காலச் சூழலில் பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தை நிர்வகிக்க இந்திய மாடலிடமிருந்து பிரான்ஸ் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இதோ.
பன்முகத்தன்மையை அனுமதித்தல் acceptance over assimilation. பிரான்ஸ் முறை பொது இடங்கள், பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மத அடையாளங்களை ஹிஜாப், டர்பன், சிலுவை அணிவதற்கு தடை விதிக்கிறது. இது சிறுபான்மையினரை தனிமைப்படுத்துகிறது. இந்திய பாடம் இந்தியா ஒரு சீக்கியரை டர்பன் அணியவும், முஸ்லிம் பெண்ணை ஹிஜாப் அணியவும், இந்துவை பொட்டு வைக்கவும் அனுமதிக்கிறது. இது வேற்றுமையில் ஒற்றுமையை வளர்க்கிறது. பொதுவெளியில் மத அடையாளங்களை அனுமதிப்பது நாட்டின் ஒற்றுமைக்கு ஆபத்து அல்ல என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. மதச்சார்பின்மையின் நேர்மறையான வடிவம் பாசிட்டிவ் செக்யுலரிசம். பிரான்ஸ் முறை மதத்திலிருந்து சுதந்திரம் ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலிஜன். அரசு மதத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது. இந்திய பாடம் மதத்திற்கான சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். அரசு எந்த மதத்தையும் சாராது, ஆனால் அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கும். மத விழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு அரசு விடுமுறை அளிப்பது மற்றும் பாதுகாப்பு அளிப்பது சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது. சமூகச் சீர்திருத்தங்களில் அரசின் பங்கு ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஃபார் ரிஃபார்ம். பிரான்ஸ் முறை மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் என்பதால் அதற்குள் நடக்கும் பிரச்சினைகளில் அரசு தலையிடாது. இந்திய பாடம் மதத்தின் பெயரால் நடக்கும் அநீதிகளை தட்டிக் கேட்க அரசுக்கு அதிகாரம் உண்டு. உதாரணம் தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கிள் 17. சபரிமலை கோவில் நுழைவு முத்தலா தடை. மதச் சுதந்திரம் என்பது அநீதி இழைப்பதற்கான உரிமம் அல்ல என்பதை இந்திய அரசியலமைப்பு உணர்த்துகிறது. சிறுபான்மையினரின் கல்வி உரிமை மைனாரிட்டி ரைட்ஸ். பிரான்ஸ் முறை சிறுபான்மையினர் தங்கள் கலாச்சாரத்தை துறந்துவிட்டு பிரெஞ்சுக்காரராக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அசிமிலேஷன். இந்திய பாடம் சிறுபான்மையினர் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க தனியாக கல்வி நிறுவனங்களை நடத்த ஆர்டிக்கிள் 30 இந்திய அரசியலமைப்பு அனுமதிக்கிறது. இது சிறுபான்மையினரை பாதுகாப்பாக உணர வைக்கிறது. கொள்கை ரீதியான இடைவெளி பிரின்சிபல் டிஸ்டன்ஸ். பிரான்ஸ் முறை மதத்திற்கும் அரசுக்கும் இடையே ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. இந்திய பாடம் இந்திய அரசு மதத்திலிருந்து விலகியிருக்கும், ஆனால் தேவைப்படும்போது சமூக நலனுக்காக தலையிடும். இந்த நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நவீன ஜனநாயகத்திற்கு மிக அவசியம். முடிவுரை பிரான்சின் கடுமையான மதச்சார்பின்மை ரிஜிட் செக்யுலரிசம் ஒரே மதம் அல்லது ஒரே கலாச்சாரம் இருந்த காலத்தில் சாத்தியமாகியிருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் மக்கள் இடம்பெயரும் இன்றைய சூழலில் பல்வேறு கலாச்சார மக்கள் வாழும் சமூகத்திற்கு இந்தியாவின் கூட்டு பண்பாட்டு மதச்சார்பின்மை காம்போசைட் கல்ச்சர் மாடல் சிறந்த தீர்வாக இருக்கும். What can France learn from the Indian Constitution's approach to secularism? இந்திய அரசியலமைப்பின் மதச்சார்பின்மை அணுகுமுறையிலிருந்து பிரான்ஸ் என்ன கற்றுக்கொள்ளலாம்? France can learn several valuable lessons from the Indian Constitution's approach to secularism, particularly in managing religious pluralism and promoting social harmony. மதச்சார்பின்மைக்கான இந்திய அரசியலமைப்பின் அணுகுமுறையிலிருந்து, குறிப்பாக மத பன்மைத்துவத்தை நிர்வகிப்பதிலும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதிலும் பிரான்ஸ் பல மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். Recognition of multiple religions. India's secularism acknowledges and accommodates diverse religious practices, allowing various faiths to coexist and flourish. France could enhance its legal framework to offer stronger protections for religious practices and beliefs. பல மதங்களை அங்கீகரித்தல். இந்தியாவின் மதச்சார்பின்மை பல்வேறு மத நடைமுறைகளை ஒப்புக்கொள்கிறது மற்றும் இடமளிக்கிறது, பல்வேறு நம்பிக்கைகள் இணைந்து வாழவும் வளரவும் அனுமதிக்கிறது. மத நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு வலுவான பாதுகாப்புகளை வழங்க பிரான்ஸ் அதன் சட்ட கட்டமைப்பை மேம்படுத்த முடியும். Protection of religious rights. India's constitution provides robust provisions for protecting religious rights, especially in articles 25 முதல் 30 வரை. These protections ensure freedom of religion, management of religious affairs, and the right to establish educational institutions. மத உரிமைகளை பாதுகாத்தல். இந்திய அரசியலமைப்பு மத உரிமைகளை பாதுகாப்பதற்கான வலுவான ஏற்பாடுகளை வழங்குகிறது, குறிப்பாக பிரிவுகள் 25 முதல் 30 வரையில்.
இந்த பாதுகாப்புகள் மத சுதந்திரம், மத விவகாரங்களை நிர்வகித்தல் மற்றும் கல்வி நிறுவனங்களை நிறுவும் உரிமையை உறுதி செய்கின்றன. Encouraging interfaith dialogue and harmony, India promotes interfaith dialogue through Article 51(a), fostering a spirit of brotherhood and understanding among different religious groups. France could implement similar initiatives to enhance social cohesion and reduce tensions. மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல். பிரிவு 51(e) மூலம் இந்தியா மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவிக்கிறது, பல்வேறு மத குழுக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் புரிதலின் உணர்வை வளர்க்கிறது. சமூக ஒற்றுமையை மேம்படுத்தவும் பதட்டங்களை குறைக்கவும் பிரான்ஸ் இதேபோன்ற முயற்சிகளை செயல்படுத்த முடியும். Balancing secularism with religious accommodation. India's approach allows for a balance between secularism and religious accommodation, addressing social justice concerns and recognizing the importance of religion in people's lives. France could consider incorporating a more inclusive approach to recognize religious diversity. மதங்களுக்கு இடையேயான மதச்சார்பின்மையை சமநிலைப்படுத்துதல். இந்தியாவின் அணுகுமுறை மதச்சார்பின்மைக்கும் மதங்களுக்கு இடையேயான சமநிலையை அனுமதிக்கிறது, சமூக நீதி கவலைகளை நிவர்த்தி செய்கிறது மற்றும் மக்களின் வாழ்க்கையில் மதத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது. மத பன்முகத்தன்மையை அங்கீகரிக்க இன்னும் உள்ளடக்கிய அணுகுமுறையை இணைப்பதை பிரான்ஸ் பரிசீலிக்கலாம். Positive secularism. India's secularism is positive, meaning it supports and engages with religious communities, whereas France's laicite emphasizes strict separation. This positive approach can help promote inclusivity and harmony. நேர்மறையான மதச்சார்பின்மை. இந்தியாவின் மதச்சார்பின்மை நேர்மறையானது, அதாவது அது மத சமூகங்களை ஆதரிக்கிறது மற்றும் ஈடுபடுத்துகிறது, அதே சமயம் பிரான்சின் லைசிட் கடுமையான பிரிவினையை வலியுறுத்துகிறது. இந்த நேர்மறையான அணுகுமுறை உள்ளடக்கம் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்க உதவும். Individual and collective rights. India's secularism balances individual religious freedoms with group rights, protecting minority communities' rights and interests. France could benefit from adopting a similar approach. தனிநபர் மற்றும் கூட்டு உரிமைகள். இந்தியாவின் மதச்சார்பின்மை தனிநபர் மத சுதந்திரங்களை குழு உரிமைகளுடன் சமநிலைப்படுத்துகிறது, சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கிறது. இதேபோன்ற அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பிரான்ஸ் பயனடையலாம். By adopting elements of India's secularism, France can. இந்தியாவின் மதச்சார்பின்மையின் கூறுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பிரான்ஸ் promote harmony and understanding. By recognizing and respecting minority rights, France can foster a more inclusive and tolerant society. நல்லிணக்கம் மற்றும் புரிதலை ஊக்குவிக்க முடியும். சிறுபான்மை உரிமைகளை அங்கீகரித்து மதிப்பதன் மூலம் பிரான்ஸ் மேலும் உள்ளடக்கிய மற்றும் சகிப்புத்தன்மை கொண்ட சமூகத்தை வளர்க்க முடியும். Strengthen human rights. By protecting religious freedoms and promoting interfaith dialogue, France can strengthen its commitment to human rights. மனித உரிமைகளை வலுப்படுத்துதல். மத சுதந்திரங்களை பாதுகாப்பதன் மூலமும் மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவிப்பதன் மூலமும் பிரான்ஸ் மனித உரிமைகளுக்கான அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்த முடியும். Enhance social cohesion. By adopting a more nuanced approach to secularism, France can reduce tensions and promote social cohesion among diverse religious groups. சமூக ஒற்றுமையை மேம்படுத்துதல். மதச்சார்பின்மைக்கு மிகவும் நுணுக்கமான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பிரான்ஸ் பதட்டங்களை குறைத்து பல்வேறு மத குழுக்களிடையே சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்க முடியும். Overall, India's approach to secularism offers valuable lessons for France in managing religious diversity and promoting social harmony. By embracing a more inclusive and accommodating form of secularism, France can build a more harmonious society. ஒட்டுமொத்தமாக மதச்சார்பின்மைக்கான இந்தியாவின் அணுகுமுறை பிரான்சுக்கு மத பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதிலும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதிலும் மதிப்புமிக்க பாடங்களை வழங்குகிறது. மிகவும் உள்ளடக்கிய மற்றும் இணக்கமான மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பிரான்ஸ் மிகவும் இணக்கமான சமூகத்தை உருவாக்க முடியும்.
For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.